தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலவசம், இலவசம், இலவசம். இலவசத்தை குடுத்து, குடுத்து, குடுத்து இந்த நாட்ட நாசமாக்கிட்டு இருக்காங்க, இந்த திராவிட கட்சிகள். அது போதாத குறையா, இப்போ இடையில புதுசா கட்சி தொடங்கி வரவங்க என்ன சொல்றாங்கன்னா, "உங்களுக்கு இலவசத்த தர்றோம். இலவசம் தர்றது தப்பு இல்ல. உங்க காசுல இருந்து தானே எடுத்து உங்களுக்கு குடுக்குறோம்." அப்படின்னு சொல்லி. அப்ப எங்க காசுல இருந்து எடுத்து எங்களுக்கு நீங்க குடுக்குறவங்க, மறுபடியும் இந்த இலவசத்த குடுத்து, இந்த கடன் சுமைய எப்படி ஏத்துவாங்க அப்படின்னா, நம்மள்ட்ட மக்கள் மூலியமா நம்ம வரிய ஏத்தி இது பண்ண போறோம். அது எப்படின்னா, நமக்கு ரூ. 1 குடுத்து அவங்க ரூ. 2 எடுத்துட்டு போற மெ முறை தான் இது. அதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் எப்பொழுதுமே இலவசங்களை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார். இலவசமே தேவை கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு திருவிழா, ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல் நாள்ல 800 கோடி, 700 கோடி குடிக்கிறவனுக்கு எதுக்கு நீங்க இலவசத்த குடுக்குறீங்க? அதுக்கு மாறாக வேலை வாய்ப்புகள உருவாக்கினீங்க அப்படின்னா, அதன் மூலமா நாட்டினுடைய பொருளாதார பொருளாதார வளர்ச்சி முன்னேறும். அதன் மூலியமா அவங்களுடைய வருமானம் கூடும். அவங்களுக்கு தேவையான பொருட்கள அவங்களே வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கருத்துக்களெல்லாம் ஏத்துக்கிட்டு, நம்மளுடைய மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு வெளிய வரணும். இந்த இலவசங்களை தவிர்த்துட்டு, இலவசன்ற அரசியல் கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்தாதீங்க. எப்பொழுதும் இலவசம் ஒரு நாட்டை, ஒரு ஒரு மனிதனை முன்னேற்றவே முன்னேற்றாது. இப்ப எப்படி உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா, இலவசமாக இப்ப அரிசி குடுக்குறாங்க. அந்த அரிசிய வாங்கி ஏழை எளிய மக்கள் சாப்பிடுறாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனாலும், இந்த இலவசத்த நீங்க குடுக்கறதுனால, பல பிரச்சனை இருக்கு. எதான் இலவசமா அரிசி குடுக்குறாங்கல்ல, என்னத்துக்கு வேலைக்கு போயிட்டு, ஏதோ ஒரு கஞ்சி ஏதோ குடிச்சிட்டு இருப்போம். அப்படின்ற மனநிலையும் சில மக்கள் இருக்காங்க. அதெல்லாம் நீங்க வெளிய கொண்டு உழைக்கணும். உழைப்புலருந்து வெளிய விடாதீங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு கருத்தா இருக்குது. வாழ்க தமிழ்! வளர்க நம் தமிழர்!